சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் விரட்டியடிப்பு, பரபரப்பு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலங்கள் மட்டுமே உள்ளன. தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் எப்படியாவது இம்முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என தற்போது தங்களது வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் திமுக 4 முனை போட்டியை எதிர்கொள்ள தயாராக உள்ளது. ஆனாலும் திமுகவுக்கு 4 முனை போட்டி மட்டும்தான் பாதகமா என்று கேட்டால் இல்லை. அவர்கள் செய்து வரும் ஊழல், தற்போது கூட திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தை ஏற்ற விடாமல் செய்தது போன்ற பல விஷயங்களால் தான் திமுகவினர் தற்போது தோல்வியை தழுவுவார்கள் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து திமுக இந்துக்களுக்கு எதிராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது சந்தனக்கூடு விழாவிற்காக மலை மேலே உள்ள தர்காவின் அருகில் உள்ள கள்ளத்தி மரத்தில் தர்கா சார்பில் கொடி ஏற்றப்பட்டிருக்கு. இதற்கு பல்வேறு இந்து அமைப்பினர் எதிர்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் ஜீவஜோதி தலைமையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மலை மேலே உள்ள தர்காவில் கொடியேற்ற அனுமதி வழங்கப்பட்டது. இதற்கு மலைப்பாகு பழனியாண்டவர் கோயில் செல்லும் வழியில் உள்ள கோட்டை தெரு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து திடீர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இதையடுத்து அவங்கள கைது செய்தது காவல்துறையினர். மேலும் இந்துக்களை தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை, ஆனால் இஸ்லாமியர்களுக்கு சந்தனக்கூடு திருவிழா நடத்த அனுமதி கொடுத்தது ஏன் என திருப்பரங்குன்றம் கிராம மக்கள் போராட்டத்தில் குதித்தாங்க. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழா நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 12 பேர் மீது 3 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை மேலே உள்ள தர்காவில் இன்று இரவு கொடியேற்றம் நடைபெறும் நிலையில் இஸ்லாமியர்கள் அனுமதிக்கப்படுவதை கண்டித்து போராடிய குடியிருப்புவாசிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் கைதானவர்களை பார்க்க வந்த பாஜக மூத்த தலைவர் எச் ராஜாவை அனுமதிக்காததால காவல்துறையினரிடம் வாக்குவாதத்திலையும் அவர் ஈடுபட்டார். போலீசாரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட எச் ராஜா இந்த அரசே இந்துக்களுக்கு எதிரானது, டிசம்பர் 1ஆம் தேதியே தீபம் ஏற்ற ஹைகோர்ட் உத்தரவிட்ட நிலையில் இந்து விரோத மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் தீபம் ஏற்ற அனுமதிக்கல. போலீஸ் இந்து விரோத காவல்துறையாய் இருக்கு. பூரணச்சந்திரன் சாவுக்கு மதுரை கலெக்டரும் கமிஷனரும் தான் காரணம் என சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் நிரந்தரம் இல்லை, ஸ்டாலின் இங்கு திருப்பரங்குன்றத்துக்கு வந்தால் அவரை கண்டிப்பாக விரட்டி அடிக்கப்படுவார்கள், அவர் தமிழகத்திலிருந்தே இம்முறை விரட்டி அடிக்கப்படுவார் என ஆவேசமாக பேசியிருந்தார். 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஆட்சி என்பது மாறும், அப்போது நீங்கள் யாருக்கு சல்யூட் போடுவீர்கள், எங்களை ஏன் எதிர்க்க நினைக்கிறீர்கள், இது மு.க. ஸ்டாலின் ஆட்சியா இல்லை முகமது ஸ்டாலின் ஆட்சியா என கேள்வி எழுப்பியிருந்தார்.